வணக்கம். நம்முடைய இந்தியா என்று சொல்லக்கூடிய நாட்டின் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர்தான் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள். ஆனால் பாராளுமன்றத்திற்குள்ள எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரை மிரட்டக்கூடிய தொனியில் அவர் பேசியிருக்கிறார். அந்த வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. ஏன் அமித்ஷா இந்த அளவிற்கு பதட்டமடைந்து பேசுகிறார்? அப்படி என்ன அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டுட்டார்? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சியினுடைய சஞ்சய் சிங் அமித்ஷாவை பார்த்து 2 கேள்விகளை கேட்கிறார். என்ன கேள்வி? யூபிஐ பரிவர்த்தனை நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இப்போ கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதற்கு கட்டணம் வசூலிக்க தயாராகி இருப்பதாக ஒரு செய்தி ஒன்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை பண்ண போகிறீங்களா? இதான் அவர்கிட்ட கேட்குற கேள்வி. கட்டணம் வசூலிக்க போகிறீர்களா? அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இனி யூபிஐ பண பரிவர்த்தனை செய்யும்போது குறிப்பிட்ட தொகைக்கு மேல் செய்யும் பட்சத்தில் அவனிருந்து பணத்தை பிடிக்க போகிறீங்களா? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. यूपीआई से जब आप पेमेंट करेंगे तो जो व्यापारी होगा जिसके खाते में आप पैसा डालेंगे उसके ऊपर हम टैक्स लगाएंगे. क्यों लगाएंगे आप टैक्स? छोटे छोटे व्यापार, सब्जी वाले पे, चाय वाले पे आप अतिरिक्त भार डालने जा रहे हैं. और देश के अगर मान लीजिए आप उनके ऊपर भार डालने जा रहे हैं, वो किसी उपभोक्ता का रिश्तेदार तो है नहीं मानने पर. घुमा फिरा के वो अपने सामानों का दाम बढ़ाएगा, जिसका खामियाजा लोगों को भुगतना पड़ेगा. இரண்டாவது கேள்வி, மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய பெரும் கார்ப்பரேட் கம்பெனிகளிடமிருந்து கட்சி நிதி நீங்கள் பெறுகிறீர்களா? இந்த 2 கேள்வியை தான் அமித்ஷாவை பார்த்து கேட்டால் இதுக்கு பொறுப்பாக பதில் சொல்லணும் அமித்ஷா இல்லையா? ஆதாரம் அவர்கிட்ட சஞ்சய் சிங்கிட்ட இருந்திருக்கும். அதனால தான் அவர் ஆதாரம் கையில் இருக்கிறதுனால தான் இவ்வளவு துணிச்சலாக இன்றைக்கு அமித்ஷாவை பார்த்து கேட்கிறார். இதுக்கு இருக்கு இல்லை அப்படிங்கிற பதில் சொல்லலாம். ஆனால் அதை விட்டு அமித்ஷா என்ன சொல்கிறார் தெரியுமா? அங்கே தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய நியாயமெல்லாம் பார்லிமெண்ட்டில் வேலைக்காகாது. சிபிஐயை கொண்டு வந்து எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டுருவேன். ஆமாம், ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர், பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதி, இந்திய மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை கேள்வி மூலம் எழுப்பும்போது இப்படி மிரட்டக்கூடிய தொனியில் பேசுகிறார். இதான் நமக்கு என்னங்கிறது தெரியல. ஊடகங்களை மிரட்டி பணிய வைப்பது கடந்த காலங்களில் அதான் நடந்திருக்கு. இப்போ இந்த காக்ரோச் ஜனதா அமைப்பினர் போராட்டம் நடத்தியதற்கு பிறகுதான் மோடியும் அமித்ஷாவும் இந்த பாம்பு படம் எடுக்கும் இல்லையா, வேறு வழி இல்லாமல் தலையை கவுத்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி பதுங்கி இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த இளைஞர்களை பார்த்து அந்த அளவுக்கு பயப்படுகிறார்கள். நாம் பார்த்து விட்டோம். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் நீங்கள் இந்த காக்ரோச் ஜனதா கட்சி அமைப்பினர் இந்த போராட்டம் நடத்துவதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊடகங்களை மிரட்டி பணிய வைப்பது, நீதிபதிகளை மிரட்டுவது, அதிகார அமைப்புகள் தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அமைப்புகளெல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது, அவர்களை அடக்கி வைப்பது, இதை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் வீதியில் வந்ததற்கு பிறகு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்ன கேட்குறோம்? பிரிட்டிஷ்காரர்கள் இதே மாதிரி தான் நடந்து கொண்டார்கள். கேள்வி கேட்பவர்களை அவர்கள் ஜெயிலில் போட்டாங்க. கேள்வி கேட்குறியா நீ? காந்தியார் கேள்வி கேட்டால் காந்தியை தூக்கி உள்ளே போடுறது, ஜவஹர்லால் நேரு கேள்விப்பட்டால் உள்ளே தூக்கி போடுறது, அதே மாதிரி பகத்சிங் கேள்விப்பட்டால் உள்ளே போடுறது. இப்படி இந்தியாவிற்காக, இந்திய நாட்டின் விடுதலைக்காக யார் யாரெல்லாம் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து கேள்வி கேட்டார்களோ அவர்களெல்லாம் சிறையில் அடைத்தது பிரிட்டிஷ் அரசு. ஏன் சஞ்சய் சிங் பேசும்போது இந்த அளவுக்கு பதட்டப்படுகிறார் அமித்ஷா? ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு இன்றைக்கி காக்ரோச் ஜனதா அமைப்பினர் டெல்லியில் போராட்டம் நடத்திய போது பாராளுமன்றத்திற்கு உள்ளேயே மிகப்பெரிய அளவிலான ஒரு ரொம்ப கோபத்தோடும் ஆவேசத்தோடும் ஒரு உரையை நிகழ்த்திய வீடியோ இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. அது சஞ்சய் சிங் பண்ணது இல்லையா? நம்ம எல்லாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, அமித்ஷாவை பார்த்து கேட்டார். வந்தே மாதரம் பாடல் தொடர்பான விவாதத்தின் போது அமித்ஷாவையும் மோடியையும் பார்த்து சஞ்சய் சிங் ஒரு கேள்வி கேட்டார். வந்தே மாதரம் பாடலை பாடி சிறைக்கு சென்ற 4 RSSகாரர்களுடைய பெயரை மோடியோ அமித்ஷாவோ சொல்ல முடியுமா? இது அவர் கேட்ட கேள்வி. என்னங்க பதில் சொல்ல முடியும்? என்ன பதில் சொல்ல முடியும் மோடி அமித்ஷாவால்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எந்த பதிலும் சொல்ல முடியாது.
அப்போ இவர்களுக்கு தொடர்ந்து இவர்களை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், இவர்களுடைய முகத்திரையை கிழித்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்போ இது மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது அவங்க பதட்டம் அடைகிறார்கள், உடனடியாக என்ன பேசுறதுன்னு தெரியல, மிரட்டி பார்க்கிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளே போட்டாங்க. கடைசியில் கோர்ட் என்ன சொல்லிச்சுது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கடந்த காலங்களில் நீங்கள் சிபிஐயை வைத்து இடியை வைத்து மிரட்டி அவர்களை பல்வேறு வழிகளில் கொண்டு போய் சிறையில் அடைத்து இந்த மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டவர்கள் எல்லாம் 99% பேரும் நிரபராதிகளாக வெளியே வந்திருக்கிறார்கள். நீங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எதிர்க்கட்சியை சார்ந்த நபர்களின் மீது இந்த மாதிரியான வழக்குகளை நீங்கள் போடுகிறீர்கள், மிரட்டுகிறீர்கள் என்பதான உண்மை. நேர்மையாக இந்தியாவில் தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற ஆட்கள் எத்தனை பேர் இருப்பாங்க பிஜேபியில்? எல்லாம் மற்ற கட்சியிலிருந்து மிரட்டி கொண்டு வந்தவர்கள், ஈடியை பயந்து வந்தவர்கள். இப்படித்தானே இருக்கு, இப்படித்தானே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 13 வருடங்களாக மோடியும் அமித்ஷாவும் எப்படி இந்தியாவில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இப்படித்தானே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பார்லிமெண்ட்டில் இப்போ வர்றதும் இல்லை இல்லையா? அவ்வளோ பெரிய சம்பவங்களுக்கெல்லாம் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியதுனால இன்றைக்கி வர்றதும் இல்லை. ஆனால் கல்யாண வீட்டுக்கு போவாங்க. ஆமாம், பார்லிமெண்ட்டில் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் திருமண நிகழ்வுகளுக்கெல்லாம் தவறாமல் அதில் பங்கெடுப்பார்கள், அதெல்லாம் நடக்கும். அப்போ இனி பார்லிமெண்ட்டில் வந்தால் இதெல்லாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பொறுப்பாக பதில் சொல்லணும். எதுக்கு வர்றது? இப்போ கடைசி நாள் அமித்ஷா வந்திருப்பதாக ஒரு தகவல்கள் இன்றைக்கு நான் இந்த பதிவு எடுக்கும்போது ஒரு செய்தி வருது. அப்போ நம்ம ஒரே ஒரு கேள்வி, ஜனநாயகம் என்று சொன்னால் என்ன? கேள்வி கேட்பதற்கான உரிமை. அந்த கேள்வி யாரை பார்த்து கேட்கிறோம்? கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் மக்கள் இருக்கிறார்கள் என்றால், பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் உங்களை அவர்கள் அமர வைத்திருக்கிறார்கள் என்றால், நீங்கள் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. மாறாக நீங்கள் மிரட்டுவது என்பது ஜனநாயகத்திற்கு அழகானதல்ல. மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன், கடந்த காலங்களில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பல விஷயங்களெல்லாம் நீங்கள் உங்களுடைய கைக்குள் போட்டிருந்தீர்கள். ஜோதிகா அவர்கள் சொல்வதைப் போல இந்திய மக்களுக்கு ஒரு புதிய தெம்பு, புத்துணர்ச்சி, புதிய துணிச்சல் இன்றைக்கு இந்திய இளைஞர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? உங்களுக்கு தெரிகிறது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை வெகு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படலாம். மோடியும் அமித்ஷாவும் அரசியலை விட்டே விலக வேண்டிய சூழல் வரலாம் இல்லையா? அத்வானி என்ன ஆச்சு? ஒரு காலத்தில் பாபர் மசூதி இடிப்பிற்கு பல்வேறு சூத்திரங்களை செய்தவர்கள், பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் இந்நாளில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் இன்னைக்கு அவர்களுடைய பெயர்களை எல்லாம் பாசிட்டிவாக பார்க்குறாங்க மக்கள், நெகட்டிவாக தான் பார்க்குறாங்க. அது மாதிரி மோடி அமித்ஷாவினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்திய இளைஞர்கள் தயாராகிவிட்டார்கள் என்கிற பயத்தினுடைய வெளிப்பாடு தான் பாராளுமன்றத்தில் நீங்கள் இப்படி நடந்து கொண்டது என்பதாகத்தான் இந்திய மக்கள் பார்ப்பார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.